Hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Hitpaw photo enhancer ஸோ அந்த சாஃப்ட்வேர் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த Hitpaw photo enhancer ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு AI பேஸ் பண்ண சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளோட போட்டோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு போட்டோஸ் இருக்கும், அந்த போட்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஏதாவது பிளர்ரா இருக்கும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட இமேஜஸ் வந்து கிளாரிட்டி இல்லைன்னா அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ வித்தவுட் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி லாஸ் ஆகாம வந்து நல்லா பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாமே மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்பாவோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நம்ம சாஃப்ட்வேர் எடுத்துக்கணும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் பெஸ்ட்டு ஏஐ ஃபோட்டோ என்ஹான்சர்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்கேல் வந்து பண்ணிக்க முடியும், ஓல்டு ஃபோட்டோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் என்ஹான்ஸ் வந்து பண்ணிக்க முடியும்னு இருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை இட் ஃப்ரீன்னு இருக்கும். அந்த ட்ரை இட் ஃப்ரீ கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. டவுன்லோட் கொடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைல் நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து சாஃப்ட்வேர் வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 மோடு இருக்கும். ஸோ இந்த 4 மோடு யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மாடல். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு இமேஜோ அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து போட்டுக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்னோட இமேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பிளரியாக இருக்குது, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மோடில் போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பர்சன்டேஜில் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, 100 ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு ஒரிஜினல் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்பாw வந்து ஃபோட்டோ என்ஹான்ஸ் பண்ண வந்து காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நாய்ஸ் வந்து ரிமூவ் ஆயிருக்கும். சைட் பை சைட் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சாம்பிள் இமேஜ் வந்து பாருங்க, நமக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாருங்க, இந்த இமேஜ் வந்துட்டு எவ்வளோ கிளாரிட்டி எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைடில் வந்து எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும், அந்த பட்டன் கிளிக் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டீநாய்ஸ் மாடல். ஸோ இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கிளாரிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தா இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ வந்து கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் தான் ஆகும். ஸோ ஒன்ஸ் ப்ராசஸிங் வந்து ஆகி முடிச்சக்கப்புறம் சைட் பை சைடு வந்து பாருங்கள், என் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஸ்மூத் வந்து தெரியுது. ஸோ ஃபஸ்ட் நாய்ஸாக இருந்துச்சு, இப்போ நமக்கு வந்து ஸ்மூத் வந்து தெரியுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா அந்த ஃபோனோட இந்த பேக் கவர் வந்து ஒட்டியிருக்கா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ நமக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அந்த டிஷர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும், அந்த லைன் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்துட்டு அந்த கோடெல்லாம் தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தெரியல, இப்போ நமக்கு வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து கரெக்டாக தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து நான் எடுத்துக்க முடியும். இமேஜ் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ கிளாரிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாய்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த டீநாய்ஸ் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபேஸ் மாடல். ஸோ ஃபேஸ் மாடலில் வந்து பார்த்தா உங்கள் ஃபோட்டோஸில் உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்தா பிளரியாக இருக்குது, நாய்ஸாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணி என்ஹான்ஸ் வந்து பண்ணும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ ப்ரிவியூ வந்து கொடுக்குறோம். ஸோ நமக்கு இப்போ வந்து பாருங்கள், ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளரியாக இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு உங்கள் சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு வந்து அந்த பிளரெல்லாம் வந்து பார்த்து ரிமூவ் ஆகிட்டு நமக்கு ஏஐ மூலமாக வந்துட்டு அந்த இமேஜ் வந்து என்ஹான்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து ஜூம் பண்ணி கூட வந்து பார்த்துக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்கிற அந்த எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் போட்டு நமக்கு அந்த ஃபைல் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். பிஃபோர் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிளராக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க ரொம்ப நீட்டாக வந்துருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கலரைஸ் மாடல். ஸோ இந்த கலரைஸ் மாடல் யூஸ் பண்ணி நமக்கு எடுக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ்லாம் வந்துட்டு கலர்ஃபுல்லாக மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜ் லோட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் லோட் பண்ணிட்டு கீழே ப்ரிவியூன்னு இருக்குது. ஸோ ப்ரிவியூ கொடுத்தக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில டைம் வந்து ஆகும். ஆரம்பி முடிச்சக்கப்புறம் நமக்கு அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலராக மாறிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தா சூப்பராக வந்துருக்குன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா சிட்டி வந்துருக்கு, அந்த சிட்டி ஃபோட்டோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தா தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஈவன் அந்த ஸ்கை கூட ஸ்கையில் இருக்கிற அந்த எல்லோஸ் எல்லாமே நமக்கு வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் வந்து கலரைஸாக மாற்றிக்கலாம். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பிஃபோர் வந்து என்ன சைஸ் இருந்துச்சு, ஆஃப்டர் என்ன சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் பிசி வந்து நல்லா பவர்ஃபுல் அப்படின்னா வந்து நீங்கள் ஆன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரெசல்யூஷன் வந்து 100 200 இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷன் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும்.
இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ்லாம் வந்துட்டு பிளராக இருந்துச்சு, நாய்ஸியாக இருந்துச்சுன்னா எப்படி இந்த ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி, எனக்கு ப்ரோ வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். 1 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம $15, 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா $40, லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா $70 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஹிட்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ என்ஹான்சர் இந்த சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்பா வீடியோ எடிட்டர் இருக்குது, வீடியோ கன்வெர்ட்டர், அதுக்கப்புறம் ஹிட்பா ஸ்க்ரீன் ரெக்கார்டர். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். எல்லாரும் சந்திக்கிறேன். See you guys, bye.